நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட மரணம் அடையக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்துருக்கோம். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் 2வது முறையாக நடக்குது. அண்மையில் ஓராண்டுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்தது. அதையொட்டி தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது பற்றி பேசுவதற்காக திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள் இன்று நம்முடன் இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் தொடர்பான சம்பவம் அப்படிங்கிறது கடந்த காலத்துல ஓராண்டுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது. அதுல இருந்து திமுக அரசு தற்போது பாடம் கற்றுக்கொள்ள தவறிவிட்டது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. திமுக இதுக்கு என்ன பதில் சொல்லுதுங்க? முதல்ல மிக வேதனையாக மிக கொடூரமான இந்த சம்பவம் எல்லோருடைய மனதையும் ஒரு மிகப்பெரிய வேதனை களத்திற்கு தள்ளக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அரசியல் ஆக்கக்கூடாது, இதுல அரசியல் பேசக்கூடாது. அரசியல் ஆக்கிக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு அரசியல் செய்வதற்காக இருப்பவர்களை நம்ம விட்டுடுவோம். உண்மையில நாம என்ன செய்யணும்னா, ஒரு காலங்களும் ஏன் இன்னைக்குன்னு இல்ல, இது நான் அரசியலுக்காக சொல்லல, ஆனா நினைவுபடுத்துவதற்கு சொல்றேன். எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, இன்னும் பல சூழ்நிலைகள் பல காலங்களிலும் இப்படிப்பட்ட சாராய மரணங்கள், விஷச்சாராயம் அருந்தி சாவது என்பது நடந்துகிட்டு இருந்தது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நடவடிக்கைகள் அதை பார்க்கணும். அப்ப கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் கலைஞர் என்ன அறிக்கை கொடுப்பார்னா, உடனடியாக நடவடிக்கை எடுங்க, அவசர நடவடிக்கையாக இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுங்கன்னு தான் அறிக்கை கொடுத்தாரு அப்பயும். அதை விட்டுட்டு அரசியல் ரீதியாக பார்த்துட்டு இந்த கட்சி மீது இந்த பேர் உண்டாக்கணும் அந்த பேர் உண்டாக்கணும்னு இன்னைக்கு சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி விட்டு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அடுத்த செகண்ட் இது கேள்விப்பட்ட உடனேயே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களையும் என்னுடைய அன்பு சகோதரர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் உடனே ஸ்பாட்டுக்கு அனுப்புறார். ஏன் அப்படி அனுப்புறாருன்னா, அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிகிச்சைகள் தருவது, அது ஒரு காரணத்தை ஒரு அமைச்சர் போய் பார்க்கணும். இங்க நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரு போய் அந்த குடும்பங்கள் அந்த பகுதிகளில் இருப்பவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு அடுத்த கட்ட உதவி செய்ய நடவடிக்கை எடுக்க அவங்களை உடனே அனுப்பினார். அதற்கு முன்பாக நாம கவனிக்கணும். இப்ப இந்த விஷயத்துல மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர் ஏன் இன்னும் ஸ்பாட்டுக்கு போகல? இல்ல, அவர் ஸ்பாட்டுக்கு போகணும். எவர் ஸ்பாட்டுக்கு போனாலும் பிரச்சனை அவரோட தானே, ஃபர்ஸ்ட் அவர் தானே போயிருக்கணும். இல்ல இது இந்த கேள்விகள் என்பதை விட நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும், வேலைகள் நடக்குதா, அங்க பணிகள் நடக்குதா. அவருக்கு அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு வேறு சில பணிகளும் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அவர் தலைமையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தீர்வை அந்த மதுவிலக்கு சம்பந்தமான அதிகாரிகளுடைய கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்பது மாநிலம் முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடாது, அதற்கான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை கூட்டு பேசுங்கன்னு இப்ப அதிகாரிகள் கூட்டத்தை இன்னைக்கு காலையில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அங்க நிவாரண பணிக்கு போயிருக்காங்க. இன்னொன்னு நம்ம கவனிக்கணும், உடனடியாக நம்முடைய முதல்வர் எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுங்களா? அந்த எஸ்பி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எஸ்பி மட்டுமல்ல, காவல்துறையை சேர்ந்தவர்கள், மதுவிலக்கு அந்த காவல்துறையினுடைய அந்த பிரிவை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் சேர்த்து 11 பேர் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி நீக்கி வச்சுட்டு விசாரணை போட்டார். கலெக்டரை என்ன பண்ணாரு, உடனே இம்மிடியா டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வேற கலெக்டர் போட்டார். நாம அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது நம்முடைய அரசாங்கம் உடனடியாக செய்கிற வேலை இதுவரையில யாருமே செய்யல. அந்த அளவுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு, அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை அமைச்சர் அன்பு தம்பி உதயநிதி அவர்கள் நேரடியா ஸ்பாட்டுக்கும் போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் பார்த்து அவங்களுக்கு காசோலை 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டுமல்ல, மருத்துவமனைக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று இருக்கிறவர்களையும் பார்த்து
நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு உத்தரவு போட்டாங்க. கரெக்ட். ஓகே. அதெல்லாம் அவங்க கடமை. அமைச்சரானவங்க அதான் செஞ்சாகணும். அடுத்து முதல்வருக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்து அடுத்த ஃபேஸா உதயநிதி தான் நீங்க காட்டுறீங்க அப்படின்னும்போது, அடுத்து அவரோட கடமை தான் அவர போய் பார்க்குறாரு. ஓகே. அதுல பெரிய விஷயமா எதுவும் இல்ல. இப்ப அடுத்து என்ன விஷயம் பேசணும் அப்படின்னா, இப்ப இது போன்ற தவறுகள் ஏன் தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கிறது தான் இப்ப விஷயமா இருக்கு. கடந்த காலத்துல விழுப்புரத்துலயும், செங்கல்பட்டுலயும் ஒரு விஷயம் நடந்துச்சு. 22க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க. இப்ப திரும்பவும் இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மரணம் நிகழுது. ஏன் இந்த விஷயம் தொடர்கதையா இருக்குது? ஏன் வந்து கடந்த காலத்துல ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க? அது ஏன் வந்து இந்த காலத்துல ஏன் திரும்ப அதே மாரி ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு? ஏன் நிரந்தர தீர்வு நோக்கி நகர முடியல? நிரந்தர தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கிற சட்டத்தினுடைய உயர்ச்சக்கட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி எடுக்கின்ற அந்த நடவடிக்கை இப்ப இதுக்கு முந்தைய நான் வந்து ஒரு இதுக்காக சொல்ல வரல. இதற்கு முன்பெல்லாம் இப்படி இப்ப தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கியால் சாகுன்ற பொழுது மக்களை சுட்டு தள்ளும் பொழுது முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு இதுல 1000 கேள்வி கேட்கிறார், அரசியல் செய்யறார். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாது, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சராக இருந்த அந்த நபர் அவர்தான் பாக்குறாரு. அதனாலதான் அவர் வந்து எதிர்கட்சி ஆக்கியிருக்காங்க மக்கள். ஆளுங்கட்சியா இருக்க சரியில்லை, எதிர்கட்சி ஆக்கிட்டு ஸ்டாலின் ஆளுங்கட்சி ஆக்கியிருக்காங்க மக்கள். ஆக்கியிருக்காங்க. இப்ப அவர் அப்படியேதான் இருக்கணும்ன்ற மாதிரி அவர் இப்ப என்ன பண்றாரு, நடிப்பது போல நேரடியாக போய் அங்க பாக்குறது போறது வேலைகள் செய்யறதுன்ற வேலைகள் எல்லாம் செய்ய வச்சாச்சு. ஆனா நம்முடைய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றதுன்றது எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மக்களுக்கும் தெரியும். ஆட்சிக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. தொடர்ந்து நடக்குது, தொடர்ந்து போகுதுன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவத்தை அரசியல் ஆக்குறாங்கல்ல, அப்படி அரசியல் ஆக்குறவங்க மேல கூட நமக்கு ஐயம் வருது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சரி, அவர் வந்து எதிர்கட்சியா இருக்கிறாரு, அரசியல் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துப்போமே. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்த கட்சிகள் திமுக மீது ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்களே. சிபிஎம் வைக்கிறாங்க, சிபிஐ வைக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயம் 20 வருஷமா நடக்குது. இந்த விஷயம் 20 வருஷமா நடக்குது. இப்ப நேத்து இன்னைக்கு நடக்கல, 20 வருஷமா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. குற்றச்சாட்டுன்றதுங்க நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவங்கள் 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆங்காங்கு நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட சாராய சாவுகள் காவல்துறைக்கு உரிய அதிகாரம் கொடுப்பது மட்டுமல்ல, அதற்கென்று தனி பிரிவு காவல்துறையை உருவாக்கியது திமுக தானே. அதை தடுக்க வேண்டும். அதுதான் வேலை செய்யாம இன்னைக்கு அதையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. இல்ல, அததான் சார் சொல்றோம். உங்களை நம்பி ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் வந்து காவல்துறை அதிகாரிகளை நம்பி இந்தந்த கடமைகள் இந்தந்த வேலைகள் சொல்றாங்க. அதற்குள்ள அவர்கள் செய்திருக்கிற அந்த தவறுகள் மூலமாக இப்ப அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அப்படி தவறு செய்தவர்களுக்கு இன்னைக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், விடமாட்டேன் அப்படின்னு கடுமையா சொல்லிட்டாரு. ஆக இதற்கு பிறகு இவர்கள் திருந்தவில்லை, போகவில்லை அப்படின்னா இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்ய முடியும்னா சட்டத்தின் உயர்ந்த கட்ட ஒரு தண்டனையைத்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ பகுதிகளுக்கு போய் பார்க்கும்போது புது கலெக்டர் கூட போறார், போய் பார்க்கிறார். புதிய எஸ்பி அவருடைய இன்சார்ஜ். இப்ப என்ன ஆகுது, அந்த 10 பேர் சஸ்பெண்ட் பண்ண இடத்துல புதியவர்கள் வராங்க. அதை போல பல இடங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நாளைக்கு நீங்க மாட்டினீங்க, நீ வந்து இங்க லஞ்சம் வாங்குற, நீ இங்க வந்து சாராய வியாபாரிகள்கிட்ட சாராய வைக்கிற அப்படின்றதெல்லாம் இருந்தால் சஸ்பென்ஷன் மட்டுமல்ல, நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் அரசு வந்துடுச்சு. அந்த நிலையில தான் நாம இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பார். இந்த இரும்பு கரம் கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கை மீது கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. எதன் அடிப்படையில் அப்படின்னா, இப்ப காவல்துறை மீது நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்க. இப்ப இன்னைக்கு இந்த தவறு செஞ்ச அந்த கண்ணுக்குட்டின்ற அந்த நபர், அவர் வந்து ஏற்கனவே இது போன்று அதே மாதிரி தவறு செஞ்சு சிறையில இருந்து வெளில வந்ததுக்கு பிறகு திரும்ப அவர் அதே தவறு செய்யறாரு. அப்ப அவர் வந்து தொடர்ச்சியா அந்த தவறு செய்யறதுக்கு அவர் யார் அனுமதிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. யார் அனுமதிக்கிறாங்கன்னா, நம்முடைய நாட்டு சட்டத்தின்படி எந்த அளவுக்கு தண்டிக்க முடியும், எந்த அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு தெரியும். அப்படி செய்யும் பொழுது ஒரு கேஸ்ல வந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டு மீண்டும் அந்த தப்பை செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நாம் செய்ய வேண்டியது, நாம அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது, இனிமேல் கள்ளச்சாராயம் காய்ச்சி, விஷச்சாராயங்கள் காய்ச்சி இப்படிப்பட்ட மரணத்திற்கு காரணமாக இருப்பவர்களுக்கு 302 மர்டர் கேஸ் செக்ஷனே போடணும். இவர்களுக்கெல்லாம் 302 போட்டு உள்ள போட்டோம்னா தான் நாளைக்கு இது அடங்கும் அப்படின்ற கட்டத்துக்கு நம்முடைய மாநில அரசு வந்திருக்கு.
அப்ப இந்த விஷயத்துல சட்ட திருத்தம் கொண்டு வருவீங்களா? திமுக அரசு இப்ப சிறப்பு அவை கூடுது. நீங்க வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்துருவீங்களா? இந்த சட்ட மாரியான விஷயத்துல? திருத்தம் கொண்டு வர்றதில்லை இது. ம். சட்ட திருத்தம் கொண்டு வர்றதில்ல. ம். நாம ம். சட்டப்படி எடுக்கிற நடவடிக்கைகளில் ம். மரணமானவர்களுடைய ம். சாவு இவர்களால் தான் இவங்க தான் திட்டம் போட்டு செய்தார்கள் என்றால் திருநாட்டு வந்துரும். ம். அந்த மாரி வாக்குமூலங்கள் மற்றவற்றை வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கின்ற நிலை இப்ப இந்த கண்ணுக்குட்டி போயிட்டு வெளியே வந்தது ம். அந்த நிலையை உருவாக்கும். இதுக்கு சமூக அவலம் இது. சமூக கேவலம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ரைட்டுங்க. இப்ப இதுக்கு கூடுதலா இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப முதல்வர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. ரொம்ப துரிதமான நடவடிக்கையா. கலெக்டர் மீது, பிறகு எஸ்பி மீது, பிறகு மதுவிலக்குத்துறை மீது உள்ளிட்ட முக்கியமான காவலர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனா, இந்த தவறு திரும்ப தொடர்ந்து செய்வதற்கு முதல்வர் வழிவகுக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தின் காரணமா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததன் காரணமா, அந்த பகுதியில இருந்த தாசில்தார் மீதோ, அல்லது வந்து அங்க இருக்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மீதோ, லோக்கல்ல இருக்க விஓ மீதோ, அல்லது கட்சியினுடைய பொறுப்பாளர், எம்.எல்.ஏக்கள், பிறகு வட்ட பொறுப்பாளர், ஊராட்சி பொறுப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த மாரி விஷயங்கள் நடக்காது. எல்லாருக்கும் உட்பட்டு எல்லாம் தொடர்ந்து அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும்போது, கட்சிக்காரர்கள் யாருமே தண்டிக்கப்பட மாட்டேங்கிறாங்க எப்பவுமே. அதனால தான் இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்காங்களே. இது இது குறித்து ஏன் முதல்வர் அமைதியா இருக்கிறாரு? அதுதான் நம்ம நினைக்கிறது தப்பு. ம். ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, ம். காவல்துறையினுடைய நிர்வாகத்துல சில பேர் இப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம குறை சொல்ல முடியாது. காவல்துறையின் மூலமாகத்தான் மற்ற நடவடிக்கைகள் இப்ப எடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. அதை போலதான் ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர் இருக்கார்ல, ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபிக்கும் முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். 2 நாட்களில் அந்த பகுதியில நடந்தது, எப்படிப்பட்ட சூழ்நிலை, என்னென்ன நடந்தது, எப்படி போனதுன்றதுக்கான அறிக்கையை நேரில் சென்று பார்வையிட்டு எனக்கு உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டார். யாருக்கு? ஹோம் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும். சரி. அப்போ 2 பேரும் அதை வந்து பார்த்து அறிக்கை கொடுக்க போறாங்க. ம். அப்படி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதன் மூலமாகவும் நடவடிக்கை வரும். இல்ல இப்ப எதுக்காக கேட்கிறேன்னா, ஏற்கனவே வந்து இந்த மாரி விழுப்புரத்திலும், செங்கல்பட்டுலும் நடந்துச்சு. அப்பவும் வந்து இந்த மாரியான அதிகாரிகள் மீது தான் நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர, கட்சி நிர்வாகிகள், உள்ள இருக்க மத்த நபர்கள் யாரும் இந்த இந்த மாரி தொடர்ச்சியான தவறு செய்வதற்கு இந்த அரசியல பயன்படுத்தி, திமுக அரச பயன்படுத்தி லோக்கல்ல சில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான நபர்கள் மீது யாருமே தண்டனையே குடுக்கல. அவங்க யாரும் தண்டிக்கப்படல. அதனால தான் இந்த விஷயங்கள் தொடர்கதையா இருக்குன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இங்கேயும். இல்ல, அப்படி இல்ல. ம். நீங்க இந்த அரசியல் இருக்கிற அவங்க மேல நடவடிக்கை, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் பொழுது ம். உண்மையிலேயே இப்ப காவல்துறையின் மூலமாக ம். விசாரணைகள் நடக்கும்போது இந்தந்த நபர்னா அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் யாராக எந்த கட்சியாக இருந்தாலும் நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் தான் இப்ப சிஎம் சொல்லியிருக்காரு. ஓகே. அதன்படி பார்க்கின்ற பொழுது எந்த கட்சின்றது கேள்வி இல்ல. என்ன செயல், என்ன தவறான செயலா, இந்த செயலால் தான் இது நடந்ததா, காவல்துறையின் விசாரணையில வந்திருக்கு, இதோ இப்ப ஆய்வு அறிக்கையில வந்துருச்சு, புரியவங்கள. அப்போ அவர்கள் எந்த கட்சின்னு பார்த்துலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாரு. கட்சி பாராம இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட எல்லார் மீதும் நடவடிக்கை கண்டிப்பாக. வருங்காலத்தில் எடுப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. அது எடுக்கும் பட்சத்துல தான் மக்கள் இந்த அரசையும், இந்த முதல்வரையும் நம்புவாங்க. திரும்பவும் வாய்ப்பு குடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. பட் அத நோக்கி நகருதா இந்த விஷயங்கள், அடுத்த கட்டம் எப்படி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ப்போம். இவ்வளவு நேரம் இந்த அழைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி ஐயா. சார், இது முக்கியமாக சமூக அவலம், வேதனைக்குரிய ஒன்று. இந்த வேதனைக்குரிய ஒன்றை தயவு செய்து யாரும் அரசியல் செய்யாமல், அரசியல் செய்ய வருபவர்களுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் உரிய நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசின் கருத்து, முதல்வருடைய கருத்து. இனி தொடர்ந்து நடைபெறுவதற்கு இதை அடிப்படையாக யாராவது பின்னால் இருக்கிறார்களா என்ற விசாரணை இப்ப நடக்க போகுது. அப்படி இருப்பார்களே ஆனால் அவர்கள் மீதும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டார். இதை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி.